அவசியம்? இல்லை, அது அவசியப்படுது. ஏன்னா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுது இல்லை. முதல்ல 2 பேருனாங்க, அப்புறம் ஒருத்தருங்கிறாங்க. அவர் ஏரோப்ளேன் மோடில் போட்டாருங்கிறாங்க. அது யார் சொன்னார்னா அவரே சொன்னாருங்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஒழுங்கான தகவல் நமக்கு தெரியல. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்நுழைய முடியாதுன்னா இவர் எப்படி இவரால் உள்ளே போக முடிஞ்சது? அப்போ இது ஒரு சரியான நேர்மையான ஒரு அமைப்பு இருந்து விசாரித்தா தான் நமக்கு தெரிய வரும். அதனால் மகளிர் ஆணையத்திலேருந்து விசாரிக்கிறத நான் வரவேற்கிறேன். அப்போவாது சரியான உண்மை. அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் அவரோட கட்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வெளியே கூடக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சியை சார்ந்த படமாக இல்லையே. அது தம்பி அண்ணாமலை வெளியிடணுங்கிறது அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்துட்டுது. அது அண்ணன் அமைச்சர் மாசு அவர்களோட அவர் நிற்கிற படம், தம்பி துணை முதல்வர் உதயநிதியோட நிற்கிற படம், ஏன் அவர் வீட்டிலேயே போய் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சாப்பிட்ற படங்கள்லாம் இருக்கு. அவங்க கட்சியிலே சுவரொட்டியில் அவர் பேர் போட்டிருக்குது. அந்த முரசொலியில் அவர் பேர் போட்டு வெளியிட்டதற்கு எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. அது கட்சியில் இருக்காரு இல்லை, கட்சிக்காரர் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக நம்ம குற்றப்படுத்தலாம். அந்த செயல் தவறு. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற தவறுகள் இனி எந்த காலத்துலேயும் நடக்காமல் கட்டுப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சுட்டு கடைசிகள் ஒன்றும் இல்லை. இப்பொழுது பாமக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜ் அன்புமணி சிறிய கருத்து வேறுபாடு. அது குறித்து அமைச்சர் தாமோன்பரசன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சின்ன மாங்காக்கும் பெரிய மாங்காக்கும் பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப இழிவான சொல்ல. அதெல்லாம் உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனையே இருந்தது இல்லையா? ஸோ உங்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனைகளே இருந்ததில்ல. இப்போ எங்கள் அண்ணன் அழகிரிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கெல்லாம் முரண்களோ கருத்து முரண்களோ வரலையா? அதெல்லாம் பேசக்கூடாது. அது அவங்களுக்குள்ள உள்கட்சிக்குள்ளே பிரச்சனை. நீங்கள் ஊடகத்தில் எடுத்து வெளியில் வந்துட்டதுனால தெரிஞ்சிருச்சு. யாருமே உள்ள அனுமதிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? சரி, அது நாள் பிரச்சனை இருந்தது, அடுத்த நாள் 2 சரியாயிடுச்சுல்ல, முடிஞ்சு போச்சுல்ல. அதில் போய் அந்த பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அது ஒன்றும் இல்லை.